ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 95ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக்கிடவோ வாருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுவது அவசியமாயிருக்கிறது. முழங்கால் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. முகம் சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். அநேக பரிசுத்தவான்களுடைய முழங்கால் ஜெபம் உலகத்தை அசைத்திருக்கிறது. அநேக நாட்களை சாதித்தும் இருக்கிறார்கள். நீங்கள் உலகத்தை அசைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடுங்கள். நீ முழங்காலை முடக்கினால் தேசத்திலே ஒரு அசைவு உண்டாகும். நீங்கள் முழங்கால்களை முடக்கினால் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். நீங்கள் முழங்கால்களை முடக்கினால் தேசத்திலே ஒரு மாற்றம் நிச்சயமாய் உண்டாகும். தரிய ராஜாவின் நாட்களில் தானியேலின் முழங்கால் ஜெபம் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே தரிய ராஜா தானியேலை தம்முடைய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாகி அவர் நியமித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பொறாமை கொண்டவர்களாக தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே அவர்களால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்காமல் அவர் இருந்தது. தானியேலை அவருடைய தேவனுடைய காரியத்தில் மாத்திரம் குற்றப்படுத்த முடியும் என கண்டு அவர்கள் தரிய ராஜாவின் இடத்திலே கூட்டம் கூடி ராஜாவை நோக்கி, ராஜாவே, எவனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கங்களின் கெபியில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ராஜாவும் அதற்கு கையெழுத்திட்டார். தானியேலோ இந்த காரியத்தை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கண்ட பிரதானிகளும் தேசாதிபதிகள் ராஜாவின் இடத்துல போய் சொன்ன பொழுது தரியு கட்டளையிட்டபடி தானியேலை தூக்கி சிங்கங்களின் கெபியிலே போடும்படியாக கட்டளையிட்டார். கர்த்தர் தானியோடு கூட இருந்தபடியினால் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளால் ஒன்றும் தானியேலை சேதப்படுத்த முடியவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தம் தரியு ராஜா ஒரு நிருபத்தை எழுதி தன் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் காணப்படுகிற சகலருக்கும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். தானியேலின் தேவனை ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் ஒரு நாளும் அடியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைந்தும் நிலை நிற்கும் என்று சொல்லி எழுதி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய விசேஷ தாவியின் நாட்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும். நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான பொழுது தேசத்திலே மாற்றங்களும் எழுப்புதலும் நிச்சயமாய் உண்டாகும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னும் அநேக தானியேலையும் எலியாக்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவரை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய அநேக பரிசுத்தவான்களையும் இந்நாட்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டால் சாத்தான் நடுங்குவான். உங்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் கொண்டு வருவான். அவனை மேற்கொள்ள முழங்கால்களை ஆயத்தமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். இதோ எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் காலம் வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடக்கப்படும். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாட்களில் நாம் காணப்படுகிறோம். ஜெபம் தான் ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்களில் யார் யார் தேவ சமூகத்திலே முழங்கால்களை முடக்குகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை காண்பீர்கள். நாட்களில் யார் யார் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நீங்கள் மன்றாடுகிறீர்களோ சகல விதமான எரிகோ போன்ற கோட்டைகளை கர்த்தர் முற்றிலுமாய் உடைத்தெறிய ஒரு வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினால் நாட்களில் உங்களுடைய முழங்கால்கள் முடக்கட்டும். திறப்பில் நில்லுங்கள். தேசத்திற்காக, சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே கதறி மன்றாடுங்கள். முழங்கால் நின்று ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். கர்த்தருடைய கிருபை தாமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்ததானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் முழங்கால்கள் முடக்கும்படியான
கிருபைகளை தருவீராக. சோர்வுகள் பலவீனங்கள் அகலற்றும். அப்பா, ஜெபம்தான் ஜெயமாண்டவரே. அப்பா, தானியேல் தேவ சமூகத்திலே 3 நேரமும் கதறி ஜெபித்த பொழுது வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை, தேசத்தில பெரிய ஒரு அசைவுக்கு உண்டு பண்ணினேன். நாட்களும் ஆண்டவர் நாங்களும் தேவ சமூகத்தில முழங்கால் படியிடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனின் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.